Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths Chapter-7 exercise 7.3 problem number 1 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Explain why Rolle's theorem is not applicable to the following function in the respective intervals. 3 problems கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கம்மா. நம்ம ப்ராப்ளத்துல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாது. அப்படின்னா நமக்கு ரோல்ஸ் தியரம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரோல்ஸ் தியரம் என்னங்கிறத பார்த்துடலாம். நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா மூடிய இடைவெளி. அப்போ மூடிய இடைவெளி கண்டினியூஸாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா தட் இஸ் ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அதாவது ஓப்பன் இன்டர்வலில் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா f of a equal to f of b. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அப்போது கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் அந்த 3 ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த 3 ஸ்டெப்பில் ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் f of x equal to absolute value modulus 1 by x. x belongs to -1, 1. இப்போ நம்ம இதுக்கான இன்டர்வல் எழுதிடலாம். இன்டர்வல் இது வந்து ஜஸ்ட் நம்பர் லைன், இது 0, இது வந்து 1, இது வந்து நமக்கு -1. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். f of x is continuous on closed interval இல்லையா? பார்க்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்ளோஸ்ட் இன்டர்வலில் வந்து நம்ம என்ன வேல்யூ க்ளோஸ்ட் இன்டர்வல்னா இந்த -1 நமக்கு ஆட் ஆகும், +1 ஆட் ஆகும். சரியாமா? இந்த இடத்துல இதில் இருந்து இது வரைக்கும் -1ல் இருந்து +1 வரைக்கும் உள்ள ரேஞ்ச் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போது -1ல் இருந்து இப்படி போட்டுக்கலாமே, -1ல் இருந்து 1 வரைக்கும் நிறைய வேல்யூஸ் இருக்குது. -1க்கு 1 இடையில வந்து இருக்குது -1 அதாவது 0.5 -0.5 0 0.5 0.6 இப்படி நிறைய வேல்யூஸ் இருக்குது. நம்ம ரேண்டமாக போட்டு பார்க்கலாம். இப்போ -1 வந்து இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் இல்லையா? அப்படின்னா -1 இன்க்ளூட் ஆகும், +1 இன்க்ளூட் ஆகும். இப்போ -1 போட்டால் என்ன வரும்? 1 by -1 மாடுலஸ் இருக்கிறதுனால அதோட ஆன்சர் வந்து 1 தான். ஸோ வந்து கண்டினியூஸ், இன்ஃபினிட்டி ஆகலை. இப்போ +1 போட்டு பார்க்கலாம். 1 by +1னா 1 by 1னா நமக்கு ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ அதுவும் வந்து இன்ஃபினிட்டி வரல, அப்போ கண்டினியூஸ் தான். அப்போ இன்பிட்வீனில் நம்ம 0 போட்டு பார்க்கலாம். ஏன்னா 0வும் -1க்கும் 1க்கும் இடையில் இருக்கிறது. அப்போது நம்ம வந்து 0 போட்டு பார்க்கலாம். f of இப்படின்னா எழுதிக்கலாம், சப்ஸ்டியூட் x equal to 0. அப்போ x of இந்த இடத்துல நம்ம 0 போடும்போது என்ன ஆகும் பாருங்கம்மா, மாடுலஸ் 1 by 0. 1 by 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தமா? அது வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். நமக்கு இன்ஃபினிட்டி வந்ததுனால கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், இது தெளிவாக எழுதணும். கொடுத்துருக்க இன்டர்வலில் எல்லா நம்பருக்கு வந்து கண்டினியூஸ் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா -1 போடும்போது கண்டினியூஸாக தான் இருக்குது, 1 போடும்போது கண்டினியூஸாக இருக்குது. பட் 0 போடும்போது தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகுது, கண்டினியூஸாக இல்லை. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், தெளிவாக எழுதணும். f of x is not continuous on the continuous at, ஏன்னா x at x equal to 0. ஏன்னா இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். x equal to 0 போடும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகுது, கண்டினியூஸாக இல்லை. அட் x equal to not at x equal to 0 on the closed interval. க்ளோஸ்ட் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் இந்த மாதிரி ஸ்கொயர் இது ப்ராக்கெட் போடணும். ஓகேம்மா? அதாவது f of x வந்து எக்ஸ்க்கு நம்ம எப்போ 0 போடுறோமோ அப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகுது, கண்டினியூஸாக இல்லை. தட் ஃபோர் நான் தமிழில் எழுதி போடுறேன். தட் ஃபோர் Rolle's theorem is not applicable. தமிழில் நான் லாஸ்ட் எழுதி போடுறேன். அதாவது ரோல்ஸ் தியரம் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்லேயே ஃபஸ்ட் கண்டிஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நாட் அப்ளிகபிள். ஓகேம்மா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். f of x equal to tan x. x belongs to 0,5 இந்த பை. இப்போ நம்ம இது ஜஸ்ட் நம்ம நம்பர் லைன் போட்டுக்கலாம். இது 0, இது பைன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 0 to 180 டிகிரி அதானே? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னம்மா, f of x is continuous on closed interval இல்லையா? இப்போ பார்க்கலாம். இப்போது 0 போடும்போது டேனுக்கு 0 போடும்போது 0 இல்லையா? அப்போ 0லேருந்து π/2 இதே ப்ராப்ளம் மாதிரி தான். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல π. அப்போ நமக்கு 0வும் πயும் இன்க்ளூட் ஆகும்.
ஓகேவா, இன்க்ளூட் ஆகும். இதுக்கு இடைப்பட்ட 0க்கும் 180 டிகிரிக்கும் இடைப்பட்ட கோணம், நிறைய கோணங்கள் இருக்குது. 10 டிகிரி, 10, 20, 30, 35, 45, 60, 70, நம்ம நிறைய டிகிரி இருக்குது. அதில் தான் நமக்கு என்ன இருக்குது, π/2 இருக்குது, 90 டிகிரி நமக்கு தெரிஞ்சது. ஓகேமா, π/2 எதுக்கு இடையில தான் இருக்குது. அப்போது நமக்கு தெரியும், தட் இஸ் சப்ஸ்டியூட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, 0 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, நமக்கு இன்ஃபினிட்டி வரல. இன்ஃபினிட்டி வந்தால் தான் நமக்கு வந்து 0 வரலாம், பட் இன்ஃபினிட்டி தான் வரக்கூடாது. அப்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஃபங்க்ஷன் f of π/2 ஈக்குவல் டு tan π/2. இதை நம்ம எப்படிமா ஸ்ப்ளிட் பண்ணலாம், சைன், ஆல்ரெடி இது π/2ங்கிறது வந்து நமக்கு இன்ஃபினிட்டி தான் தெரியும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சைன் π/2 டிவைடட் பை காஸ் π/2 இல்லையா. சைன் π/2 என்ன வரும், சைன் π/2 வந்து நமக்கு வந்து 1, காஸ் π/2ங்கிறது நமக்கு 0. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம எப்போ நம்ம π/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுனால என்ன அர்த்தம்னா அது கண்டினியூஸாக இல்லைன்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட டேன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லை. அப்போ நம்ம எப்படி முடிக்கலாம் பாருங்கள், f of x is not continuous at x equal to π/2. சரியாம்மா, இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல தான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகுது, கண்டினியூஸாக இல்லாமல் ஆகுது. ஆன் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, என்ன கொடுத்துருக்காங்க, 0, புரியுதாம்மா. அதாவது π/2 எப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லை. therefore ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். ஓகேம்மா, தமிழில் எழுதி போடுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன், அதாவது லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். f of x equal to x minus 2 log x. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், தட்ஸ் ரேஞ்ச் வந்து 2 to 7. அதில் நம்ம என்ன நம்பர் லைன் போட்டுக்கலாமே, இது வந்து 0, இது 2, இது வந்து 7. சரியாம்மா, 2 to 7 நம்ம என்ன நம்பர் 7 நம்பர்னாலும் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோல்ஸ் தியரம் பிரகாரம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னமா, கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கலாம். அது நம்ம எப்படி பார்க்கணும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த f of xங்கிற ஃபங்க்ஷனில் 2லேருந்து 7 நிறைய நம்பர் இருக்குது. சரி, நம்ம 2ம் இன்க்ளூட் ஆகும், 7ம் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போது இந்த நம்பர் 2ம் இன்க்ளூட் ஆகும், 7ம் இன்க்ளூட் ஆகும். அப்போ 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட நம்பர் நிறைய இருக்குது. 2.2, 2.3, 3.1 இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது. 2 to 7 அப்ராக்சிமேட்டடாக நம்ம எந்த வேல்யூ எடுத்தாலுமே இது வந்து ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆகாது. ஏன் இன்ஃபினிட்டி ஆகாதுன்னா 1/x டேர்ம் இருந்தால் மட்டும்தானே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இன்ஃபினிட்டியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆகுது. பட் இங்கே டினாமினேட்டர் டேர்மே இல்லை. ஓகேவா, டேர்ம் இல்லாதனால இது வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், என்ன நம்பர் நீங்கள் இதுலேருந்து என்ன ரேஞ்ச் போட்டாலும் ஏதோ சம்திங் வேல்யூ இருக்கும், இன்ஃபினிட்டி ஆகாது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், f of x is continuous on closed interval 0, that is 2, 7 இல்லையாம்மா, 2, 7 க்ளோஸ்ட் இன்டர்வலில் இது வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஓகே கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். செகண்ட் ப்ராசஸ் இதில் நான் தமிழ் எழுதி போடுவேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன மாறும், டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1 மைனஸ் 2 அப்படி கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். log xோட டிஃபரன்சியேஷன் 1/x, அப்போ 2/xன்னு போடலாமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் என்னமா, நம்ம இப்படி போடுவோம், 2, 7ன்னு போடுவோம். இதான் வந்து ஓப்பன் இன்டர்வல். மீனிங் என்னன்னா 2ம் இன்க்ளூட் ஆகாது, 7ம் நமக்கு இன்க்ளூட் ஆகாது. அப்போ 2வையும் 7யும் தவிர்த்து இன்பிட்வீன் நம்பர். அப்போ என்னெல்லாம் வரும், 3, 4, 5, 6 இந்த ரேஞ்சுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் தான் எல்லாமே வரும். குட்டி தட் இஸ் 3.5 எல்லாமே அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரேஞ்சை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வருதான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கம்மா, இந்த இடத்துல 2/x இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸுங்கிறது எந்த டேர்மில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது அந்த இடத்துல 0 போட்டால் கண்டிப்பாக இன்ஃபினிட்டி வரும். ஆனால் பாருங்கள், 2 to 7க்கு இடையில தான் என்னது, 2க்கும் 7க்கும் இடையில வந்து நமக்கு 0 கிடையாது இல்லையா. ஏன்னா இதையும் பார்க்கணும், நமக்கு அதையும் பார்க்கணும். 2க்கும் 7க்கும் இடையில் 0 நமக்கு வராது. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன நம்பர் போட்டாலுமே இந்த இடத்துக்கு வந்து ஏதோ சம் நம்பர்ஸ் வருமே தவிர இன்ஃபினிட்டி ஆகாது. அப்படின்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், f of x is that is differentiable
differentiable on open interval 2, 7. புரியுதாமா? எந்த நம்பர் போட்டாலுமே இது வந்து இந்த டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல 0 போட்டால் மட்டும்தான் இன்ஃபினிட்டி ஆகும். அப்போது 0 போடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடையாது. ஏன்னா 2க்கும் 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட நம்பரில் 0 வராது இல்லையா? அதனால் நமக்கு இது இன்ஃபினிட்டி, தட் இஸ் டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அப்போ செகண்ட் ப்ராசஸும் ஓகே. அப்போ தேர்டு பார்க்கலாம். அப்போ தேர்டில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, பார்க்கலாம். தேர்ட் என்னமா f of a equal to f of b பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த இடத்துல f of a வேல்யூ என்னது இங்கே 2, ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு 2 இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 2 minus 2 log x. ஓகேவா? நெக்ஸ்ட் f of b வேல்யூ என்னது 7 equal to 2 இந்த 7. அப்போது இந்த இடத்துல நம்ம 7 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 7 minus 2 log இந்த இடத்துல 2 வரும் இல்லையாம்மா? ஓகே 7. இப்போ பாருங்க, நமக்கு அக்கார்டிங் டு ரோல்ஸ் தியரம் f of aயும் f of bயும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணாலுமே இது ரெண்டுமே ஈக்குவலாக வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்னா log 2ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்ன ரேஞ்ச் இருக்குமா? ரைட்டாக பார்த்துடலாம். log 2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.3010. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது? 0.3010. இப்போ log 7 என்ன வருது? 8450. log 7க்கு வந்து 0.8450. எனவே இந்த நம்பர் நமக்கு தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது, நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா? log 7ங்கிறது log 2ங்கிறது ஒரு நம்பர்னா log 7 கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இல்லையா? இதை விட இது பெரிய நம்பர். அப்போது இது வந்து 2லேருந்து சம்திங் ஏதோ கழிக்கும் போது இந்த நம்பரும் ஈக்குவலாக வருமா? கண்டிப்பாக ஈக்குவலாக வராது. அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள்? f of 2 not equal to f of 7. புரியுதா? f of aயும் f of bயும் ஈக்குவல் இல்லை. therefore நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். therefore ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். தமிழை நான் எழுதி போடுறேன். அப்போது இந்த லாஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, பட் தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்ம ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாது. தமிழை நான் இப்போ எழுதி போடுறேன்.